நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் புட்டின், அதாவது ரஷ்யன் பிரசிடென்ட்க்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவரால் வந்துட்டு மொத்த ரஷ்யாவே அழிய போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப நாளாகவே வந்து போர் போயிட்டுருக்கு, கரெக்டாக. ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்து விட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் உக்ரைன் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, குழந்தைங்க, விமன் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு புட்டின் சொல்லியிருக்காரு, இல்லை நான் வெறும் இராணுவங்க இடங்களை மட்டும்தான் தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உக்ரைனுடைய போர்ட் கடல் பகுதியை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா நினைக்கிறதா சொல்கிறாங்க. ஜோ பைடன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும் போது இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்ரம்ப் வந்துட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாருன்னு நினச்சாரு. பட் அது முடியாததுனால ப்ராபப்ளி கோவத்தில் இப்படி பேசியிருக்கலாம். இன்னும் அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய வார்த்தை வேற விட்டுருக்காரு இவர். அடுத்து என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.